வணக்கம் நண்பர்களே. வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைய போகுது. அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாறுங்கிற தலையெழுத்தை பற்றி ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, இது ஒரு சிறப்பான பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி வர்றதுனால இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்புகளை பற்றி முதல்ல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். பல சிறப்பம்சங்களை கொண்ட சித்ரா பௌர்ணமியுடைய இதை சொல்கிறேன். முதல்ல பல சிறப்பம்சங்களை கொண்ட சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்புகள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. சித்ரா பௌர்ணமிங்கிறது ஒரு பௌர்ணமிங்கிறது பெருசு. ஏன் இது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமியில் மற்ற பௌர்ணமியில் விட நிலவு பிரகாசமாக தெரியும். ஸோ இப்பேற்பட்ட சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதோடு சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் அது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது. இது பௌர்ணமிகளே மிக சிறப்பு வாய்ந்ததாக இன்றளவும் பார்க்கப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி இந்த தினத்தில் யமலோகத்தில் நம்ம புண்ணிய பாவ கணக்கை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தனை வழிபட்டு தான தர்மங்கள் செய்வதால் அவருடைய அருள் நம்ம பெற முடியும், நீண்ட ஆயுள் பெற முடியும். அதோடு சித்ரா பௌர்ணமி பல சிறப்பம்சங்களை உள்ளடக்கியதாக இன்றளவும் திகழ்கிறது. இப்பேற்பட்ட சித்திர மாத பௌர்ணமி தினத்தில் நீங்கள் அம்பாள் திருவுருவ சிலை அல்லது படம் இருந்தால் அதுக்கு மலர் மாலை அணிவித்து வஸ்திர ஆபரணங்கள் அணிவித்து வழிபடுவது நல்லது. அதோடு அம்பாளுக்கு மஞ்சள் கலந்த சாதம் படைத்து பானகம், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்த தாம்பலம் அடங்கிய நெய்வேத்தியெல்லாம் இந்த நாளில் படைக்க வேண்டும். இப்படி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதோடு சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் மிகவும் விசேஷமானது. இப்படி பல சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கிய இந்த சித்ரா பௌர்ணமி இந்த வருடம் 2026 மே 1 அன்னைக்கு வருகிறது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, கரெக்டாக அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. கிழமைகள்லேயே மிகவும் மங்களகரமான கிழமை வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில இந்த ஒரு பௌர்ணமி வருவது ரொம்ப விசேஷம். ஸோ வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் செல்ல வேண்டிய பர்டிகுலரான கோவில் ஒன்று இருக்குது. அது என்ன கோவில், அந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்க எத்தனையோ பிரச்சனைகள் தீர வேண்டும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீர வேண்டும் என எத்தனையோ கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்திருப்பீங்க. இருந்தும் பெரிதாக பலன் எதுவும் கிடைத்திருக்காது. இப்படி பரிகாரம் செய்வதோடு நம்மளுடைய ராசிக்கேற்ற கோவில் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு முறை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அப்படி உங்கள் ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் ஏற்பட வேண்டும் என நினைக்காதவங்க இருக்கவே முடியாது. ஆனால் பலருக்கும் எவ்வளவு முயற்சி செய்து கடுமையாக உழைத்தாலும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் சென்று கொண்டிருக்கோ. மாற்றம் என்பதை, முன்னேற்றம் என்பதை ஏற்படாமல் இருக்கோ. நம்மளுடைய வாழ்க்கை எப்படியோ போய்விடுமோ, நம்ம முன்னேறவே முடியாதோ, கடைசி வரை நாம் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டுமோ என கலங்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்குரிய கோவிலுக்கு இந்த ஸ்பெஷல் நாளில் சென்று வந்தால் மாற்றம் என்பது நிச்சயம் ஏற்படும். ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும். ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகம், தெய்வம் நன்மை தருவதாக இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் ஏதாவது ஒரு கிரகம் பகை கிரகமாக இருக்கும். இந்த பகை கிரகங்களும் பாவ கிரகங்களும் முக்கியமான கட்டங்களில் இருந்தால் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்குது. நம்மளுடைய முயற்சிகள் அனைத்தும் தடைப்படும். ஆனால் இந்த பகை கிரகங்களுடைய வலிமை இழக்க செய்ய தெய்வங்கள் அருள்பாலிக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரணும். அதனால் நன்மை நடக்கும். அதனால தான் இந்த கோவிலுக்கு போகணுங்கிறத இவ்வளோ அழுத்தமாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோவிலுக்கு இந்த நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் இந்த கோவிலுக்கு நீங்கள் போகும்போது ஒரே ஒரு முறை சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து மனதார வழிபட்டு விட்டு வரணும். குறைந்தபட்சம் கோவிலில் 1 மணி நேரமாவது கோவிலில் இருந்து விட்டு வாருங்க. வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதையும் முன்னேற்றத்திற்கான வழிகள் ஏற்படுவதையும் காண முடியும். சரி, உங்கள் ராசிக்கு இந்த நாளில் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை இப்போ சொல்கிறேன். தெளிவாக உங்கள் ராசிக்கு எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். கன்னி ராசிக்காரங்க நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போக வேண்டிய கோவில் பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் கோவிலுங்க. இந்த கோவிலுக்கு போய் ஒரு முறை வணங்குனீங்கன்னா வாழ்க்கையில் மாற்றம் என்பது நிச்சயம் நீங்கள் பார்க்கலாம்.
ஒருவேளை உங்களுக்கு சுச்சுவேஷன் சரியில்லை, அந்த கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னா உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் கோவிலுக்காவது இந்த நாளில் போங்க. இந்த டைம் என்னால் வர முடியாட்டியும் நான் அடுத்த டைம் வரேன், அதனால் என்னுடைய கஷ்டத்தை போக்கு அப்படிங்கிற மாதிரி துர்க்கை அம்மனை மனதார வேண்டிக்குங்க. அப்படி வேண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். இவ்வளோ நேரம் சிறப்புகளையும் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போக வேண்டிய கோவில்கள் பற்றியும் பார்த்தோம். இப்போ உங்கள் ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உங்கள் ராசிக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். மேச ராசிக்குள் சூரியன் நுழையக்கூடிய மாதம் சித்திரை மாதம். இது ரொம்ப ஸ்பெஷல் மாதம். சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பல சிறப்புகள் நடக்கிறதுனால இந்த மாதம் ஸ்பெஷல் மாதம். சைத்ரா என்றும் சைத்திர விசேஷம் என்றும் இந்த மாதத்தை போற்றப்படும். அதோடு சித்திரையுடைய முதல் தேதியில் ஸ்ரீரங்கத்தில் பஞ்சாங்க படிக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றளவு நடைபெற்றுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு தவச அவதாரங்கள் எடுத்தார்ல, அது பல அவதாரங்கள் நிகழ்ந்தது இந்த ஒரு மாதத்தில் தான். அந்த பெருமை சித்திரைக்கு நிறையவே இருக்குது. சைத்திர சுக்ல பஞ்சமியில் மீன் வடிவில் அவதாரம் எடுத்து பிரயலத்திலிருந்து உலகை மீட்டு உயிர்கள் மீண்டும் தோன்ற வழி செய்தார் பகவான். அப்புறம் மற்ற அவதாரம் நிகழ்ந்தது இந்த சித்திரையில தான். நவமி திதியில ஸ்ரீராமபிரானாக அவதாரம் எடுத்து மக்களை காத்தார் பகவான் விஷ்ணு. அப்புறம் திருமாலுடைய நரசிம்ம அவதாரம், பரசுராமர் அவதாரம், இந்த மாதிரி பல அவதாரம் நிகழ்ந்தது இந்த மாதத்துல தான். அது மட்டும் இல்லாமல் ஆதிசங்கரர் ஸ்ரீராமானுஜர் அவதரித்ததும் இந்த மாதத்துல தான். இதே போல சித்திர மாத சித்திர நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்கப்பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைந்தார். அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினார். அந்த பெருமையும் இந்த சித்திரைக்கு தான். சித்திர மாதத்தில் வளர்பிறை காலத்தில் 3வது பிறை தோன்றக்கூடிய நாளே அட்சய திருதியாக சொல்லப்படுது. இதில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியும் என்ற ஐதீகம் இருக்கு. அதோடு திருக்கோவில்களில் விழாக்கள் மிகவும் கோலாகலமாக நடைபெறக்கூடிய மாதமும் சித்திரை தான். மதுரை மாநகரில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா, அழகர் கோவில் கள்ளழகர் வைகையில் எழுந்தள்ளக்கூடிய வைபவம் சித்திரை மாதத்தில் நிகழ்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திரை மாதத்தில் இந்த டைம் சித்ரா பௌர்ணமி கரெக்டாக மே 1 அன்னைக்கு வர இருக்கு. அதனால் உங்கள் ராசிக்குரிய பலன்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்கள் ராசிக்குரிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. காரணம் என்னன்னா, சூரியன் 8வது இடத்துல இருக்கிறார். சூரியன் 8வது இடங்கிறது ரொம்பவே முக்கியமான இடம். இது தொழிலில் கவனம் அதிகரிக்க வேண்டும் என்பது மெயினாக குறிப்பிடப்படுது. தொழில் செய்கிறவங்க எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாதீங்க. எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி பார்த்து கவனம் வேண்டும். அதிகாரிகளால் உங்களுக்கு தொல்லை உண்டாகும். ஸோ அதிகாரிகள் வகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகாரிகள் கிட்ட ரொம்ப அனுசரணையாக போகணும். அதை விட ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். செவ்வாய் 4வது இடத்துல இருக்கிறார். புதிதாக நிலம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதோடு மே 19ஆம் தேதிக்கு பின்னர் உயில் மூலம் பரம்பரை சொத்து கிடைக்கும். ஸோ உயிலில் நல்லா பார்த்து இது பண்ணுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 7வது இடத்துல இருக்கிறார். இது சில்லறை வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிறப்படை செய்யக்கூடிய நேரம். அப்புறம் மே 26 தேதிக்கு பின்னர் தாய்மாமனால் தொல்லை உண்டாகும். அப்போல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு 2வது இடத்துல இருக்கிறார். இது பணவரவும் பேச்சில் இனிமை அதிகரிக்கும். பணவரவு வரும்போது அதை சேமிங்க. பேச்சில் இனிமை இருந்ததுன்னா அது நிறைய லாபத்தை கொடுக்கும். அப்புறம் சுக்கிரன் 8வது இடத்துல இருக்கிறார். இது பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை, இல்லைனா உங்களுக்கு பெரிய கஷ்டம் ஏற்படும். அப்புறம் கரெக்டாக மே 6ஆம் தேதி முதல் அப்பாவின் ஆலோசனை தொழிலில் முன்னேற்றத்திற்கு உதவும். அதனால் அப்பா ஆலோசனை வைத்துக்கோங்க. சனி உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல இருக்கிறார். வாகனங்களை பராமரிப்பது செய்து கொள்வது நல்லது. அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறார். இது நீண்ட ஆயுள் ஆசைகள் நிறைவேறும். கேது உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல இருக்கிறார். உல்லாச பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு நன்மையும் நடைபெறும். அதே சமயம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமும் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய ஆபத்து இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் கவனமாக செயல்பட பாருங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இந்த பிரமிக்க வைக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமியுடைய பலன்கள், பரிகாரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.